அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஒளிமயமான மேகத்தில் தூய ஆவியார் தோன்றினார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையின் குரல் கேட்டது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தோற்றமாற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு இருகரம் விரித்து அழைப்பு கொடுக்கின்றது. இயேசுவினுடைய தோற்றமாற்றம் என்பது நம்முடைய பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து மரணத்தை தழுவப் போகிறார் என்பதையும், இந்த மரணத்தின் வழியாக நமக்கு மீட்பு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதுதான் இந்த தோற்றமாற்ற பெருவிழா. அதோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த தோற்ற மாற்றத்திலே காணக்கூடிய நிகழ்வானது விண்ணக வாழ்விலே உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்க போகிறது என்புடைய முன்னோட்டமான ஒரு வெளிப்படுத்துதல் தான் இந்த விழா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இடர்பாடுகள், தோல்விகள் அனைத்தையும் இயேசுவின் வழியாக நமக்கு வெற்றியின் கனியாக கொடுக்க போகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலுமாய் இன்றைய திருப்பலியானது பிரியதர்ஷினி உதயகுமார் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகும். குறிப்பாக இன்றைய நாளிலே அவர்களுடைய குழந்தை டாரியஸ் உதய் தன்னுடைய 3ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குழந்தையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தின் பொழுது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தீரே. மக்களில் ஒருமுடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவார் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பாந்தவும் திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளர் ஆகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7 உட்பிரிவு 9-10 மற்றும் 13 முதல் 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்த ஒரு அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 97 பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களிகூர்வனமாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்கள் இனங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே, உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்துக்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1 உட்பிரிவு 16 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் வருகையை பற்றி நான் உங்களுக்கு தெரிவித்த போது
சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரல் ஒலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறென ஒளி வீசின. அப்பொழுது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே. கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றது. இந்த அழைப்பின் வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கை, குறிப்பாக ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்று சிந்திக்கவும் இந்த அழைப்பு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவிசாயுங்கள். தந்தை தன் மகனை மாட்சிப்படுத்துகிறார் இந்த உருமாற்றத்தினுடைய நிகழ்வின் வழியாக. மாட்சிப்படுத்துவது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் என்று கூட நேரடியான வெளிப்படுத்துதல் காணப்படுகிறது. இந்த அளவிற்கு இயேசுவினுடைய இந்த உருமாற்ற நிகழ்வு என்பது வரலாற்றிலே ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாகவும், இயேசுவின் பாடுகளின் பயணத்தின் அந்த மரணத்தின் வழியாக நமக்கு மீட்பு கிடைக்கப் போகிறது என்பதை வெளிப்படுத்துவதும், இயேசுவினுடைய உருமாற்றத்தின் பொழுது காணப்பட்ட அந்த நிகழ்வு என்பது விண்ணகத்திலே நம்முடைய வாழ்க்கை
இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்க போகிறது என்பதையும் வெளிப்படுத்துவதுதான் இந்த உருமாற்ற நிகழ்வு. பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, ஏறக்குறைய 7ஆம் நூற்றாண்டு 1456ஆம் ஆண்டு துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பெரிய போர் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த போரிலே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து துருக்கியர்களுக்கு எதிராக எடுத்த அந்த போராட்டத்தில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றதும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி. எனவே அன்றைய நாட்களிலே திருச்சபை வழிநடத்திய 3ஆம் கல்லிஸ்துஸ் திருத்தந்தை அவர்கள் இந்த வெற்றியினை ஒரு தனிப்பட்ட சிறப்பு வெற்றி என்று சொல்லி உலக திருச்சபை அனைத்துமே ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அன்று முதல் இன்று வரை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உருமாற்ற பெருவிழா அன்னையாம் திருச்சபையிலே கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. வெற்றியின் ரகசியம் ஒன்று கூட இந்த திருச்சபை நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தாபோர் மலைக்கு அழைத்து சென்று தன்னுடைய மாற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், தோற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால், இயேசு தனிமையாக தன்னுடைய 3 ஆண்டுகள் பயணத்திலே அதிகம் செலவிட்டதை வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். தனிமை என்பது இறைவனோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவது. தனிமை என்பது தன்னை சுய ஆய்வு செய்யக்கூடிய நிலைமையில் காணப்படுகின்ற ஒன்று. இந்த தனிமையிலே இறைவனோடு தன்னை ஈடுபடுத்தி தன்னுடைய கடந்த நிமிடங்களில் வரை தான் செய்த நிகழ்வுகளையும் இனி வருகின்ற நேரங்களில் தான் செய்ய போகிற நிகழ்வுகளையும் இணைத்து இறைவனிடமிருந்து அருளையும் ஆசிரையும் தைரியத்தையும் தெம்பையும் மனதிடத்தையும் பெறுவதுதான் இந்த தனிமை என்று சொல்லப்படுகிறது. அந்த வரிசையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்கள் 3 அழைத்து கொண்டு தாபோர் மலைக்கு செல்லுகிறார். அங்கே தனிமையில் இருக்கின்ற பொழுது அவருடைய தோற்றம் மாற்றம் பெறுவதை சொல்லுகிறது. 2வது பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உருமாற்றத்தின் பொழுது அங்கே இறைவாக்கியர்கள் அவரோடு இணைந்து பேசுவதை காணப்படுகிறது. எலியாவும் மோசேயும் ஒன்றாக இணைகிறார்கள். ஒரு சொல்லாடல் ஒன்று சொல்வதை நாம் கேட்டிருப்போம். உன்னுடைய நண்பர்கள் யார் என்று சொல், நீர் யார் என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியும் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையிலே தனிமையில் இல்லை, அவரோடு இணைந்து பேசியது எலியாவும் மோசேயும். ஏன் இந்த 2 முக்கியமானவர்கள் இங்கே காணப்பட வேண்டும்? ஒன்று, இறைவனுடைய சட்டத்தை மக்களுக்கு கொடுத்தவர் மோசே, கடவுள் வழியாக. 2வது, இறைவாக்கியர்கள் மூத்தவராக பெரியவராக காணப்படுகிறவர் எலியா. இந்த 2 நபர்களுமே ஏன் இயேசுவோடு பேச வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை யார் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்ற கேள்விகள் எழுப்புகிறார். மக்கள் அவர்களுக்கு தெரிந்த பதிலை சொல்லுவதை காண முடிகிறது. ஒருவர் இறைவாக்கினர் என்றும் எலியா என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். இங்கே இவர்களுக்கு எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துவதாகத்தான் மோசேயும் எலியாவும் ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த 2 நபர்களோடு தன்னுடைய பாடுகளின் மரணத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. 3வது நிகழ்வு மூவொரு கடவுளுடைய நிகழ்வு, தந்தை, மகன், தூய ஆவியார். இந்த மூவொரு கடவுளுடைய நிகழ்வு என்று சொல்லப்படுகிற பொழுது, இயேசு உருமாற்றத்தின் பொழுது மேகம் ஒன்று அவர்களை சூழ்ந்ததையும், அந்த மேகம் சூழ்ந்த பிறகு சொல்லுகின்ற வார்த்தை, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். இஸ்ரேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது மேகத்தின் வழியாகவும் நெருப்பத்தின் வழியாகவும் கடவுள் அவர்களை அழைத்து சென்றார். இங்கே
இயேசு தோற்ற மாற்றத்தின் பொழுது மேகம் முழுவதுமாக சூழுகின்ற பொழுது தந்தையினுடைய பிரசன்னத்தை, தந்தை கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு அந்த இடத்தில் இருக்கிறார். ஆவியினுடைய வார்த்தை, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவருக்கு செவி சாயுங்கள். எனவே மூவொரு கடவுளுடைய பிரசன்னமும் இங்கே காணப்படுகிறது. இப்படி இயேசுவினுடைய உருமாற்றத்தின் பொழுது இந்த 3 நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது இந்த விழாவின் வழியாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம்முடைய இந்த பரபரப்பான இந்த வளர்ந்து வந்திருக்கின்ற அறிவியல் உலகத்திலே என்னதான் நீங்களும் நானும் 24 மணி நேரம் வேலை செய்து உழைத்து சம்பாதித்து வைத்தாலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு நிறைவும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லை என்றால், நாம் சேர்த்து வைத்தது, சம்பாதித்து வைத்து கொண்டிருப்பது அனைத்துமே நம்மையே அழித்துவிடும். எனவே இந்த அழிந்து போகக்கூடிய உணவிற்காக ஒவ்வொரு நாளும் நேரம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருப்பதை ஒருபுறம் சிந்தித்து கொண்டு, அதோடு அழியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மீக வாழ்வு, ஆன்மாவிற்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம் இன்றைய இந்த பரபரப்பான காலத்தில் என்று ஒரு சில நிமிட துளிகள் தனிமையில் அமர்ந்து இறைவனோடு உரையாட நம்மை அன்னையாம் திருச்சபை அழைப்பு கொள்ளுகிறது. தனிமைப்படுத்துவது என்பது பல நேரங்களிலே 2 விதமான சூழ்நிலைகளில் ஒரு மனிதனை அழைத்து சென்றுவிடும். ஒன்று, தவறான வாழ்க்கைக்கும் தவறான சிந்தனைக்கும் தவறான செயலுக்கும் ஒரு மனிதனை அழைத்து செல்லுவதும் இயற்கையாக காணப்படுகிறது. இன்னொன்று, தனிமைப்படுத்திக் கொண்டு தன்னை சிந்தித்து பார்த்து தன்னுடைய தவறிலிருந்து விடுதலை அடைந்து இனி வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழப்போகிறோம் என்பதையும் சிந்திக்க இது நல்லதொரு வாய்ப்பு கொடுக்கும். அது இறைவனோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது இறைவன் நம்மை தொடுகிறார். தவறான சிந்தனைகளோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது தவறான சிந்தனைகள் நம்மை தொடர்பு கொள்ளுகின்றன. எனவே தனிமைப்படுத்துகின்ற பொழுது நாம் இறைவனோடு நம்மை ஏற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி நம்மை தனிமைப்படுத்தி இறைவனோடு நாம் உரையாட விரும்புகின்ற பொழுது எலியாவும் மோசேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வந்தது போல இறைவன் உங்களோடும் என்னோடும் இணைந்து நமக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுப்பார். 2வது சிந்தனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் மரணத்தை பற்றி வெளிப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ தோல்விகளையும் முரண்பாடுகளையும் இடர்பாடுகளையும் அவமானங்களையும் நாம் சந்தித்திருக்கக்கூடும். இவை அனைத்தையும் இறைவன் நமக்கு மாற்றி துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். தேவன் கொடுத்த வாக்குறுதி. நம்முடைய தோல்வி நமக்கு எப்பொழுதுமே தோல்வியாக இருந்து விடாது. தோல்வி என்பதுதான் நம்முடைய வெற்றியின் படிக்கற்களாக மாற்றப்பட்டு அது மகிழ்ச்சியின் தருணாக மாற்றும் என்பதையும் இன்றைய திருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிறது. தந்தை, மகன், தூய ஆவியார் மூவொரு கடவுள் ஒன்றாக இணைந்தது போல நாம் நம்மையே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது இந்த மூவொரு கடவுளும் நமக்கு துணையாக இருந்து நம்மை எப்பொழுதும் வழி நடத்துவார்கள். ஆம், கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தோற்ற மாற்றம், உருமாற்றம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் குடிக்கொண்டிருப்பார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தருணம். இந்த சிந்தனைகளோடு திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானின் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை மகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானின் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம்.
திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம் திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவமாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றி இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத ஒரு மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராக அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்து தோன்றும் பொழுது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் நாம் அவரை காண்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தான் வெளிப்படுத்த திருவுளமானே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.